ஹலோ காய்ஸ், இது உங்களை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்க போகிறேன். எவன்லி மோட்டல் கானுங்கிற மானுவல் எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த பேங்க்யூட் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது. அதை பார்த்த ஹீரோ சர்வன்ட்டும் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வாயை பொழுது பார்க்குறா. அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே பாருங்க எவன்லி டிராகன் லீடரும் இருக்காரு. அவர் கூட ஸ்வாட் யூனியனோட லீடரும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே டன் கணக்கில் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவ சொல்றது உண்மைதானா? ஆனால் இது ரொம்பவே எனக்கு வித்தியாசமாக தெரியுது. உனக்கு பார்க்க வித்தியாசமா இல்லை? இங்கே பாரு, நம்மளுக்கு தெரிஞ்ச யாருமே இங்க இல்ல. அதோட அந்த 9 பெரிய கிளான்லட்டும் அந்த 5 பெரிய குடும்பத்திலட்டும் ஒருத்தர் கூட இங்க இல்ல பாரு. ஹீரோவும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதனால லேட்டா வருவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு அவர் இருந்துகிட்டு இல்ல, அவங்க கண்டிப்பா இங்க இருந்திருப்பாங்க. அதோட அந்த ஷாவ்னில இருக்கிறவங்களும் அந்த பெரிய மூக்கு வச்சிருக்கவங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே வரல பாரு. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு தெரியலையே. எனக்கு தெரியும், நான் பிறந்தது லேட்டு தான் அவங்க இங்க வரதில்ல. கிங் இங்க பாரு, அந்த 9 கிரேட் கிளான்லட்டும் 5 ஃபேமிலிலட்டும் ஒருத்தர் கூட அனுப்பி வைக்கல. குடும்பம் இப்ப எந்த நிலைமையில இருக்கு பாரு அப்படின்னு அவன் நினைச்சு பாக்குறான். சரி, இப்ப அதை பத்தி பேச என்ன ஆரம்பிக்க போகுது. இப்ப இதை சாப்பிட தொடங்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் சிக்கன் அதிக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அவளும் இப்ப இது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஹீரோட அப்பா கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோ அப்பா பார்த்தா எல்லாரும் கிரேட்டிங் லார்ட் அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. உங்க என்ட்ரன்ஸ் நல்ல பயங்கரமா இருந்தது அப்படியே ஹீரோவும் என்கரேஜ் பண்றான். அங்க வந்து ஹீரோட அப்பாவும் கம்பெனி லீடர் ஜான், உங்க பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப பெருசாவும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது நான் கேள்விப்பட்டேன். நான் தான் ஜான் ஓ, கிரேட் எக்ஸ்பர்ட் கம்பெனில வந்திருக்கேன். 3 மாசம் ஆச்சு. நடுவில் சில பேண்டிட்டை பார்த்தோம், ஆனால் எந்த சேதாரமும் இல்லாமல் பயணம் நல்லா முடிஞ்சுச்சு. நல்ல வேலை, நீங்கள் கம்பெனி லீடர், நீங்கள் எப்பயும் ஹார்ட் ஒர்க் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கவனம், நான் எப்பயுமே உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். டிமானிக் ஆர்மி சண்டையிட்டதில் வீடு போனவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். பேஜிங் சார் சின்வா வணிகம் தொடங்கியது, அதன் காரணமாக சிக்ஸன் ஸ்டோரில் விற்பனை கணிசமாக குறைஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் ஹீரோவும் கொட்டாய் விட்டுட்டேன். சே, இது என்ன தொடங்க இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? அதான் பேங்க் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சே, அதை சொல்லலை. இன்னும் வேற ஏதோ பெருசாக நடக்க போகுது. வேற ஏதோவா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஃபன்னாக ஏதோ பெருசாக நடக்க போகுது. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கையும் இந்த மெயின் ஃபேமிலி என்றைக்குமே மறக்காது. இந்த மெயின் ஃபேமிலியோட வேர் 1000 வருஷமா இருக்கு. அதை என்றைக்குமே பிடுங்க முடியாது. இனிமே நிம்மதியாக இருக்கும். நம்ம பேர் உலகம் முழுக்க பரவும். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. நேரத்தில் ஹீரோ சித்த பொண்ணு எழுந்திரிச்சு, லார்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இப்படி கண்ணாடியை உயர்த்தும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது. அதை கேட்ட மற்றவங்களும் என்ன இவன் இப்போ என்ன சொன்னான் அப்படின்ட்டு வாயை பொழந்து பார்க்குறாங்க. எல்டர் நாகுன் பேக், இதுக்கு என்ன அர்த்தம்? லார்டு தான் பேசிட்டு இருக்கார்ல, சேனு உட்காருங்க. இனிமே ஹீரோ சுத்தம் பேரு பேக், அவனை பேக்குன்னே கூப்பிடும். அந்த பேக்கும் அவன் உட்கார அந்த சேர் எடுத்து தூக்கி உடச்சுட்டு, இனி நான் உட்காரத்துக்கு எந்த சேருமே இல்லை, அதனால இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேக், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ட்டு அந்த எல்டர் அட்டாக் பண்ணாரு. ஹீரோ அவங்க அப்பா தடுத்துட்டு, நம்ம எல்லாம் எதுக்காக வந்திருக்கோம் நீ மறந்துட்டியா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், இப்போ இதை முதல்ல முடிக்கிறத பார்ப்போம். இது யூனியன் பேங்க் தானே, அதனால நான் கொஞ்சம் நடிக்கிறேன் பிரதர். நான் என் நெஞ்சில் அடிச்சு சொல்கிறேன், அந்த 5 கிரேட் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலி போட்டிடும். அதனால நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த லோலி பிளாக் டிராகன் கிளான் எப்போ வேணாலும் எங்கள் பதவியை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு எங்கள் ஃபேமிலி பலவீனமாக இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை. ஸ்டேட்லேயே இந்த நாகூன் ஃபேமிலி தான் இருக்குதுல வீக், அதோட எல்லாரும் சந்தேகப்படுற ஃபேமிலியாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இங்கே இருக்கிறார் லார்ட், இவரோட திறமையே இல்லாததான் காரணம். டி, இதெல்லாம் ஏன்டா இங்கே சொல்லிட்டு இருக்க? நான் சொல்கிறது இன்னுமா உனக்கு புரியல? இந்த இடத்துல லார்டாக இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. அதை கேட்ட எல்லா எல்லோரும் வாயை பொழந்து இவனடா இப்படி சொல்லிவிட்டான் அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ சர்வன்ட் முத கொண்டு இவருக்கு என்ன தைரியம் இருக்கும், இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ மட்டும் இதெல்லாம் நடக்க போகிறது தெரிஞ்ச மாரி கடைசியாக அவன் இதை பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்குறான். மட்டும் லாடாக இருந்தனா நம்ம ஃபேமிலிக்கு எதெல்லாம் டேஞ்சராக இருக்கோ அதை எல்லாத்தையும் அழிப்பேன், எதாக இருந்தாலும் அழிச்சிருவேன். அவங்க என்னை பார்க்க கூட பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு அவங்கள என் காலுக்கு அடியில் வச்சிருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என் கூட சேர்ந்து போராடுங்க அப்படின்னு கத்துறான். அதை கேட்ட எல்லாரும் எல்டர் பேக், எல்லாத்தையும் நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவனும் கத்துறானுவோ. அங்கே இருந்த ஒரு எல்டர் மட்டும், நீங்களாம் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, இவங்க கூட சேர்ந்து ரெபெலியன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே வந்து இன்னொரு எல்டரும், கொஞ்சம் காமா இருங்க கிரேட் எல்டர், நாங்குன் பேக் சொன்னது எல்லாமே ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நாங்குன் ஃபேமிலி இப்போ புதுசாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்படி நடக்கணும்னா இப்போ இருக்கிற லார்டு கீழே இறங்கி தான் ஆகணும். கேட்ட கிரேட் எல்டரும், இங்கே நிற்கிறீங்க எல்லாரும் வாயை மூடிட்டுருங்க, நீங்கள் பேச வேண்டியதை விட அதிகமாகவே பேசிட்டீங்க. இங்கே இதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லணுமா? நீனா அந்த இடத்த எனக்கு விட்டு தரியா, இல்லை நானும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தர வைக்கணுமா? அப்படி சொன்னது ஹீரோ அவங்க அப்பாவை சுற்றி சில பேர் நின்றுட்டு, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு கத்துறானுவோ. இந்த பிரச்சனைனால நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ரத்தம் சொந்தணும்னு நீ விரும்புறியா? அது எல்லாமே நீ பண்ணுறத பொறுத்து தான் இருக்க போகுது. நாங்கள் ஸ்கை யூனிட் வந்திருக்கோம், உங்கள் ஆர்டர் படி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அதை பார்த்த மற்றவங்களும், நீங்கள் என்னடா இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறான். நேரத்தில் கிரேட் எல்டரும், எவன்லி விண்ட் யூனிட், நீங்கள்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து இந்த துரோகிங்கெல்லாம் முடிச்சு கட்டுங்க அப்படின்னு கத்துறாரு. ஆர்டர் படி நாங்க எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்ட்டு அவங்களும் அட்டாக் பண்ண வரானுவோ. அந்த விண்டினோட லீடரும் உங்க ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு எல்லாரும் சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா உங்களை இங்கேயே வெட்டி கொண்டுடுவோம் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே சதக்குன்னு பின்னாலிட்டு முதல்ல குத்திடுறானுவோ. என்ன மன்னிச்சிருங்க ஜெய்கோ, ஏன் இப்படி பண்ண? எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருந்தது, அதனால அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பின்னாடி பார்க்கும்போதே எல்லாரும் பாதி பேர்த்த வெட்டி கொள்றாங்க. ஸ்கை யூனிட் மட்டும் இல்லாம விண்ட் யூனிட்ல பாதி பேரும் இவங்க பக்கம் போயிட்டாங்களா அப்படின்னு வாயை பழந்து பாக்குறாரு கிரேட் எல்டர். அங்க பார்த்தா நீங்களாம் ட்ரேட்டர் சாவுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறானுவோ. இதை பார்த்த ஹீரோ அவங்க அப்பாவும் இது சீக்கிரமா ஸ்டாப் பண்ணு, அவ்வளோலாம் ஒன்றும் நேரம் இல்லை அப்படின்னு கத்துறாரு. அவன் கண்டுக்காம இது ஏற்கனவே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவே எதிர்த்து கத்தி எடுக்கிறான். அப்படி இதை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தங்க செத்தாதான் இதை நிறுத்த முடியும். இதெல்லாம் பார்த்த ஹீரோ சர்வட்டும் இங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறா. இந்த விஷயம் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சீரியஸா நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் ஒரு பக்கமா பாக்குறான். அந்த நேரத்துல ஹீரோட டிராகன் யூனிட்டும் நம்ம எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்குது அப்படின்னு வெளியே உட்காந்துருக்கணும். இந்த ஒருத்தனை ஏஞ்சி என் கை காலம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு அப்படிங்கிறான். அதை பார்த்து லீடரும் டேய் எங்களால் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அதனால அமைதியா உட்காரு அப்படிங்கிறான். நேரத்துல உள்ள சண்டை போடுறது இங்க கேக்குது, அந்த ட்ரேட்டர்ஸை கொல்லுங்க அப்படின்ட்டு. நேரத்துல அந்த குண்டா இருக்கிறவனும் உள்ள என்னடா இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு எட்டி பாக்குறான். அங்க பார்த்தா எல்லாம் மாத்தி மாத்தி விட்டு கொண்டுகிறாங்க. அவனு கேப்டன் பார்த்து சீனியர் பிரதர் இங்க ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த கேப்டனும் யங் மாஸ்டர் சொன்ன மாதிரியே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் யாரோ வேணும்னே ரிபெல்லியன் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு, நம்மளுக்கு எங்களோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதனால எல்லாம் வாங்கடா வேகமா போலாம், பின்வாசப்படியாவது சீக்கிரமா போய் டக்குன்னு எங்களோட கண்டுபிடிக்கணும், வாங்கடா வேகமா போலாம் அப்படின்ட்டு எல்லாம் வேகமா போறாங்க. அந்த நேரத்துல எல்லாம் இங்க உள்ள போக அனுமதியே இல்லை அப்படின்ட்டு சில பேர் வந்து இவங்களை தடுக்கிறாங்க. அவங்கள பார்த்த கேப்டனும் ஓ நீங்க தான் அந்த ட்ரேட்டர்ஸா, நாங்கெல்லாம் துரோகி இல்ல, நாங்க புரட்சி பண்ண போறோம் இப்படி சொன்னதை கேட்ட மற்றவங்களும் புரட்சி பண்றீங்களா, நீங்க புரட்சி பண்றதெல்லாம் என் மயிருக்கு சமண்டா, நீங்க என்னதான் இப்படி பண்ணியிருந்தாலும் நம்மளாம் ஒரே ஃபேமிலி, எனக்கு இங்க ரத்தம் சேர்ந்த விருப்பம் இல்ல, இது வெறும் அம்பு வில்லு சண்டை இல்ல, இது மக்களோட உயிர் சம்மந்தம் விட்டது, அதனால இங்கேட்டு விலகிடுங்க. அதை கேட்ட அவனும் இந்த பைத்தியாரனை படுறா எதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருக்கானுவோ. ஃபேமிலி மெம்பர்ஸா என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்க, என்ன அவ்வளவு சீரியஸா இருக்க, இந்த கிரேட் ஃபேமிலியோட சின்ன சின்ன பூச்சிங்க தானா நீங்களாம். கேப்டனும் டென்ஷன் ஆகி நீ இப்படி சொன்னதுக்கு நன்றி, இனிமே உனக்கு எந்த பாரபட்சம் பக்கமா உனக்கு கொண்டுருவேன், இதுக்கு வேணா நல்லா சண்டை போட தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நீ என்னோட ஸ்ட்ராங்லாம் இல்ல, வாட வச்சு சண்டை போட்டா நீலாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை தெரியுமா, அதையும் தான் பாத்துருமே, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு காட்டுறா. அந்த சீன் அதோட கட் பண்ணி பேங்க்ல என்ன நடக்குது காட்டுறாங்க. அங்க ஒருத்தரும் தடுமாறி வந்து அந்த எல்டர் பேக் மேல விழுவான். அவனா கொஞ்சம் கூட பார்க்கல, ஒரே விட்டு அவனை ரெண்டா விட்டுட்டு போயிடுறான். உன்னோட தியாகம் ஒரு நல்ல காரணமா தான் இருக்கு, அதனால என் மேல கோவப்படாத அப்படி இவன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல பின்னாடி பேக் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பா வேகமா அட்டாக் பண்ண வராரு. அவர் அப்படி வரதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது காய்ஸ். நானும் முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமா தான் வீடியோ போட பார்த்துருக்கேன், என் நன்மையை புரிஞ்சுக்கங்க. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.